காணுவோம். உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்று தேனி பெரியகுளம் புதிய தமிழகத்தின் ஒன்றிய செயலாளர் அதேக்கூடிய சூரிய பிரகாஷ் அவர்களை தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அதாவது ஏற்கனவே 2ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த கிராம சபை கூட்டமானது இன்று அதாவது 11/10/2022 அன்று நடைபெற்ற சூழ்நிலையில உங்க அந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட எல்லையில் நடந்திருக்கு. இதுல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. சலசலப்புக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு? நான் இன்னைக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அந்த விடுமுறை எடுத்ததுனால இன்றைக்கு கிராம சபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு இன்னைக்கு நட முடிஞ்சது. இந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள்கள் புதுக்கோட்டை எண்டப்புலி ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்ட புதுக்கோட்டை கிராமம் தாய் கிராமம் 5வது வார்டில் சுமார் 20 வருஷங்களாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்து கொடுக்காம இருக்கிறது. நல்ல குடிதண்ணீர், பெண்களுக்கு உண்டான கழிப்பறை வசதி, நூலக வசதி, மாணவர்களுக்கு உண்டான விளையாட்டு மைதானம், இப்படி நம்ம பல்வேறு கோரிக்கைகளை ஒரு கிராம சபை கூட்டத்திலும் வைத்துக் கொண்டிருந்தோம். அதனுடைய வெளிப்பாடாக இன்று திமுகவினர் ஆட்சியும் அந்த பதவியிலிருந்து முடிந்து விட்டது. ஒன்றிய செயலாளர் கவுன்சிலருக்கு உண்டான பதவி முடிந்து விட்டது, வார்டு மெம்பருக்குமான பதவி முடிந்து விட்டது, ஊராட்சி மன்ற தலைவருக்கு உண்டான பதவி முடிந்து விட்டது. நம்ம இந்த கோரிக்கையை முன்வைக்கும் போது அவர்கள் மீண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று இந்த கோரிக்கை முன்வைத்த என்னுடன் அடிக்க பாய்ந்ததுடன் என்னை அராஜகத்துடன் மிரட்டினர். நீ உட்கார்ந்து பேச, எதுக்கு பேசுற, இதெல்லாம் நீ பேசக்கூடாது என்று என்னை அதட்டியும் அராஜகத்துடனும் கொலை மிரட்டல் விடுத்தனர். என்ன காரணம்? அவங்கள மட்டும் குறிப்பிட்டு அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த அடிப்படை வசதியில நம்ம தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோங்க. ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்தில இதே அடிப்படை பிரச்சனையை தான் நான் மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டே இருக்கேன். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சி சார்பா இந்த கோரிக்கையை வைக்கிறீங்களா, இந்த ஊர் மக்கள் சார்பா இந்த கோரிக்கையை வைக்கிறீங்களா? இரண்டுமே நான் வச்சிருக்கேன். நான் கட்சி பொறுப்பாளராகவும் என்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கேன். இந்த கிராம மக்களுக்கு உண்டானதை நான் விசாரிச்சு அங்க கோரிக்கை மனுக்களாக நான் வச்சிருக்கேன். கிராம சபை கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள், இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டது? கிராம சபை கூட்ட முடிவுகளை எடுக்கப்படாம கலைந்து சென்று விட்டாங்க. அதாவது முழுக்க அதை நிராகரிக்கிறாங்க இல்லையா? நிராகரிக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசி முடிக்கிறாரு. கிராம மக்கள் ஒருத்தரா தங்களுடைய மனுக்களை கொடுக்குறாங்க. அதுல என்னுடைய மனுக்களை கொடுக்குறோம். என்னுடைய மனுக்களை நான் விரிவாக பேசுவதற்கு அவரிடம் பேசி கொண்டிருக்கும் வேலையிலே வாய்ப்பு கொடுத்தாரு. தனி அலுவலர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். திமுக காரர்களை தட்டி பறிக்கிறார்கள். அந்த திமுக கரவேட்டி கட்டியவர்கள் என்னை அலற்றுகிறார்கள். அதை ஏன் நீ பேசுகிற அப்படின்னு. வேற மக்கள், ஊர் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. கிராம மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அடிப்படை வசதியே இன்னும் 20 வருஷம் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது. 20 வருஷமா இன்னும் ஒரு அடிப்படை வசதி, பெண்களுக்கு கழிப்பறை இல்லாம இருக்காங்க. திறந்த வெளியில மலம் கழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஊரை பார்த்துருக்கோம். எல்லாமே ரோட்டு ஓரமா தான் ரோட்டு ஓரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. மெயினா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மெயினா குறிப்பிட்டு மழை காலம் வந்துருச்சு. இந்த மழை காலத்துல தண்ணி எங்கெங்க தேங்குது, கொசுக்கள் பரப்பாம சாக்கடைகளை கிளீனா வச்சுக்கணும். இதுல ஒரு தீர்மானம் சொன்னாரு 3 இதுல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம என்ன கேக்குறோம்னா, ஏற்கனவே அதாவது பிரதமர் ஸ்கீம்ல வீடுதோறும் கழிப்பறை அப்படின்ற ஒரு ஸ்கீம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? அது பயன்பாட்டுல இல்லை. தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க. அது 12,000 ரூபாய் ஸ்கீம் நினைக்கிறேன். ஆமா. ஸோ அது கட்டி கொடுத்தது இப்ப பேருந்து ஒண்ணுமில்லாம் போச்சு. அந்த நம்ம செப்டிக் டேங்க் தோண்டும்ல, அது ஒரு அடி தான் தோண்டியே போட்டிருக்காங்க. எங்களுக்கு அது மீது நம்பிக்கை. அதுல எப்படி மலம் கழிப்பாங்க? ஒரு 1 டைம் 2 டைம் போனோமே அது இதாயிரும். அப்போ ஒரு விழிப்புணர்வு இல்லாம கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏதோ வந்திருக்கு கிராமத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு 4 செங்க இதை வச்சு கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. சவர் பிளாக் எல்லாம். உங்களுக்கு எதுவும் பாதிப்பு, அதாவது தாக்குதல் எது நீங்க நடத்தலாம்? தாக்குதல்ல இது வரைக்கும் என்னை அவங்க அடிக்கலாம், அடிக்கிறதுக்கு முற்பட்டு ஓடியாராங்க. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், நாளை கழிச்சு அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம். நம்ம தொடர்ந்து அடிப்படை உரிமைகளை வசதிகளை கேட்டு மட்டுமே இந்த மனுவை கொண்டு போயிட்டு இருக்கோம். வேற எந்த அரசியலும் பேசல. இது குறித்து ஊர் பொதுமக்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து? பொதுமக்கள் இந்த பாத்ரூம் வசதி எங்களுக்கு எப்ப வரும், நல்ல குடிதண்ணீர் எப்ப கிடைக்கும் என்பதை மட்டுமே என்னிடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்ப நீங்க கேட்கும் போது ஊர் பொதுமக்களுடைய ஆதரவு, உங்களுக்கான ஆதரவு எப்படி இருந்தது?
இதுல மேக்சிமம் வந்து புதுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த 5வது வார்டு 4வது வார்டு சேர்ந்தவங்க பெரும்பாலும் கலந்துக்கல. இப்ப நம்ம ஊர்ல நடக்குதுன்னா பக்கத்து வார்டுகள்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறது. ஸோ அவங்களுக்கு டீ வடையை கொடுத்து அப்படியே கூட்டத்தை கலைச்சிடுறது கையெழுத்து வாங்கிட்டு. அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, அந்த வார்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, மேக்சிமம் அந்த பிரச்சனையை பேசாதவங்க, அவங்களுக்கு ஆதரவாக வந்து கையெழுத்து போட்டு போறவங்கள மட்டும் இன்ன வரைக்கும் கூட்டத்துக்கு அழைச்சி வந்து கையெழுத்து வாங்கிட்டு பேசிட்டு டீ வடையை கொடுத்துட்டு கிளம்பி. இந்த நீங்க கேக்குற இந்த பகுதிக்கு உட்பட்ட மக்கள் அனைத்து சமூகமுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாழ்கிறார்கள்? எண்டப்புலி ஊராட்சியில வந்து அனைத்து சமூக மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 5வது வார்டில் வந்து தேவேந்திர வேளாளர் மக்களும் 4வது வார்டில் தேவேந்திர வேளாளர் மக்களும் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். இந்த 2 வார்டுகள் வார்டுகளுமே இந்த வரையிலும் அடிப்படை வசதிகளான குடிதண்ணீர், பெண்களுக்கு உண்டான கழிப்பறை நாங்கள் முறையாக மனுட்டும் எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவே இல்லை. தொடர்புக்கு நன்றி. நன்றி. பொதுமக்கள் திசை போயிருக்காங்க, எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றப்படவில்லை. எதுக்காக கிராம சபை இதை வச்சு கிராமத்துக்கு சம்பந்தப்பட்டது விவாதிக்கணும்ல, எதுவுமே விவாதிக்கிறதுல பூரா கலைஞ்சு போயிடுறது. அட்டன் பண்ண எல்லா கிராம சபைகளுக்கும் வரையை கிளப்பி விடுறாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா நடக்குதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு இதே வேலையை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? இங்க அடிப்படை வசதியே இல்லாம இருக்கு. மழை காலம் வந்துருச்சு, எப்படி அதுக்குண்டான ப்ராசஸ் பெரிய ஊராட்சி சார் 10-20 வருஷமா ஒரு அடிப்படை பிரச்சனையே தீர்க்கப்படாம இருக்கா? நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறது? இதை காட்டி நாங்க பெரிய பிரச்சனை சந்திக்கிறோம். கல்வி திட்டம்னா என்ன ஆச்சு? உட்காருமா, உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் போட வேண்டியது இருக்கு. கிராம ஊராட்சியை சேர்ந்த பணிதள பொறுப்பாளர்கள் கிளர்க்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. உட்காருங்க, உட்காருங்க. கூட்டத்தை நீங்களே கலைக்காதீங்க. கூட்டத்தை உட்காருங்க, இல்லாட்டி துண்டா போயிருங்க.